நான் உங்கள் மைக்கில் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பிக்கை இருக்குது. இந்தியன் 2 படம் பார்த்தேங்க. சங்கர் சாருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. முக்கியம்னாக்கா படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? ரொம்ப பேர் படம் பிடிச்சிருக்காது. யாருனாக்கா நம்ம பாகுபலி கேஜிஎஃப் படம் பார்த்துட்டு அந்த ஹீரோட பில்டப் தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருப்போம். எப்படி இருக்குனாக்கா இந்த ஸ்டைல் தான் நம்ம பார்த்துருப்போம். பேக்ரவுண்டு பிஜிஎம் ஹீரோ வரும்போது மாஸாக காமிக்கிறது அது வேறு மாதிரி நம்ம பார்த்தது. ஜெயிலர் ஆகட்டும், வேறு எந்த படமாகட்டும், லியோ ஆகட்டும், மாஸ் ஹீரோடைய பிஜிஎம் தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் நம்ம. ஓகேவா? இந்த இந்தியன் 2ல் வந்து ட்ரூ ஸ்டோரி இது திரை விமர்சனம் பண்ணுறோம் தெரியுங்களா. அவங்களாம் படத்தை பேக்ரவுண்டு கிளின்ச்சு அது லென்த்து அதுதான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் உண்மையிலேயே படத்தோட கான்செப்ட் என்னன்றது, இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்னன்றது வந்து சங்கர் சார் நிஜமாக நான் அவங்கள வந்து நார்மலாக தான் நான் ஜஸ்ட்டு சங்கர் சார் டைரக்ட் பண்ணுவார் அவ்வளோ தான் எதிர்பார்த்தேன். ஆனால் சோஷியல் மேலே இவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருக்கிற ஒரு பர்சனை நான் பார்க்குறதுன்னா சத்தியமாக டைரக்ஷனில் நீங்கள் மட்டும்தான். எனக்கு ரொம்ப பேர் படம் எடுத்திருக்காங்க, தட் மாஸ் படம் எடுத்திருப்பாங்க, பேக்ரவுண்டு ஸ்கோர் பிஜிஎம் ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனால் பட் யூ ஆர் ரியலிஸ்டிக். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னாக்கா இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படின்னாக்கா இன்டிமேஷன் சொல்லுவாங்க தெரியுங்களா. இன்டிமேஷன் அது ஒரு விஷயத்தை வந்து இன்டைரக்டாக சொல்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திஸ் நிஜமாக சொல்கிறேன், சங்கர் சார் சல்யூட் பண்ணணும். சல்யூட், கண்டிப்பாக உங்களுக்கு சல்யூட்டு. ஏன்னாக்கா இந்த படத்தோட மூவி அதோட ஸ்டைல் எல்லாமே எப்படி இருக்குனாக்கா, சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இன்றைய நான் சொல்கிறேன், பேங்கை ஏமாற்றி ஃபாரினில் இருக்க ஒரு அதிபர் ஒன்று. ஓகேவா? தொழிலதிபர் அவர். ரெண்டாவது, ரீசண்டாக கல்யாணம் நடந்த உலகமே திரும்பி பார்த்த ஒரு கல்யாணம் அவருது. அடுத்தது வந்து வயசாகி இருக்கிற பேச்சுலர் ஒரு கார் அதிபர். இது வந்து இந்தியாட்ட நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து ஸ்பேஸை வந்து லேண்டிங் பண்ண முடியும்ன்றது ஒருத்தர் கான்செப்டில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்தியா இல்லை, அவுட் ஆஃப் ஃபாரின் கார். இன்டைரக்டாக அதை எப்படி சூசகமாக மக்களுக்கு சொல்ல முடியுமோ, தட் இஸ் சங்கர்ஸ் டைரக்ஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கடைசியில் செக் வைக்கிறது யார் தெரியுமா? நம்மளுக்கு தான். அங்கே சூப்பர் செக் வச்சுருக்காரு. இப்போ நம்ம இந்தியன் 1 பார்த்த படம் பார்த்து தெரியுங்களா, அதை மற்றவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களுமே கரப்ஷன் பண்ணுறது வந்து அவர் படமாக எடுத்தார். மற்றவரை சாவடிக்கும் போது அதை நம்ம பார்த்து கைத்தட்டி என்ஜாய் பண்ணமா இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நம்ம ஃபேமிலி ஒருத்தர் யாராவது தப்பு பண்ணியிருந்தாக்கா, புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஃபேமிலி யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தானாக்கா, அந்த தப்பு நம்ம ஃபேமிலிக்கு ஆச்சுனாக்கா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்றது தான் இங்கே இந்தியன் 2. இப்போ நம்ம மற்றவங்களும் நம்ம குறை சொல்கிறோம், நம்ம குறைய நம்ம வீட்டிலே ஒன்று நடக்கும்போது அதுக்கு தண்டனை கிடைச்சாக்கா நம்மளுடைய ரியாக்ட் என்ன? கோ பேக் இந்தியா. அதோடைய எக்ஸாம்பிள் ஒரு மீனிங்கு சூப்பராக சொன்னார். ஏன்னாக்கா மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படி சொல்கிறது, அப்படி தான் சொல்கிறது. அதுக்கு அப்படியா? அது வேறு மாதிரி வருமே. விஜய் சேதுபதி சொல்கிறது. ஆமாம் 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 மற்றவங்க நடந்தாக்கா தக்காளி சட்னி, உங்களுக்கு நடந்தால் ரத்தமா? டிட்டோ சேம் தான் நடந்துருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவன் பண்ணதான் தப்பு, நான் பண்ண தப்பு இல்லையா? அது ஒரு கான்செப்ட். அப்போ யார் திருந்தணும்? நம்ம வீட்லேயே அந்த மாதிரி சர்க்கிள் இருப்பாங்க, மற்றவங்களால் திருத்த முடியாதுனாக்கா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னாக்க கோ பேக் இந்தியா தான் சொல்ல வரீங்க. பட் அவர் அதுலேயும் கிளைமேக்ஸ் என்ன சொல்கிறாரு? நான் என் மேலே முடிச்சுட்டு தான் நான் போவேன்றாரு. சார் இந்தியன் சார் சங்கர் சார் எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கல என்னன்னு சொல்லும்போது, உங்களுக்கு அவுட் ஆஃப் ரேட்டுன்றது ஒரு தைரியமாக இவ்வளோ போல்டாக இவ்வளோ இனிமேல் சொல்கிறது இன்டைரக்டாகனாக்கா அது ரொம்ப பேருக்கு அது புரிஞ்சிருக்கும் யாரை சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த திரை விமர்சனம் பண்ணவங்கள யாரை குத்தி காமிச்சிட்டு இருக்கன்றது கூட தெரியாமல் அவங்க இந்த மாதிரி திரை விமர்சனம் பண்ணுறது பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார் கமல்ஹாசன் சார், யூ ஆர் ராக்கிங். இந்த நீங்கள் இருக்க இந்த 70 ஏஜ்லேயும் இந்த மாதிரியான கெட்டப் ஸ்டைல்லையும் பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவல் பண்ணியிருக்கீங்க. சங்கர் சார், உங்கள் சோஷியல் மேலே இருக்க இந்த சமுதாயத்து மேலே இருக்க அக்கறைக்கு ஐ எம் சல்யூட் சார். நிஜமாக சொல்கிறேன், படம் வந்து ஃபேண்டாஸ்டிக். இது வந்து ரொம்ப பேருக்கு புரியல, போக போக புரியும். நான் சொன்ன தெரியுங்களா உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு, அது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வைசாக்கில் வருது தெரியுங்களா, வைசாக்கில் அது ஒரு எக்ஸாம்பிள் இஷ்யூ வந்து
ஒரு ஓனரு அட்வர்டைசிங் பண்ணிகிட்ருக்காரு. ஜஸ்ட் ஜுவல்லரி கெஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே. ஓகேவா? இதில் இன்டிமேஷனாக அவர் கொடுத்துருக்காரு எங்கெங்கே நடக்குதுன்றது. அதுக்கு மேலேயும் நாம் இல்லை படம் வந்து அப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் சூப்பராக இருக்குது படம் வந்து. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் இந்தியன் 1 இந்தியன் 2 பார்த்த மாதிரி இந்த இந்தியன் 1 ரொம்ப பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசில். இந்தியன் 2 திரைப்படத்தை எந்த கருத்து மிஸ் பண்ண போகாதீங்க. ஒரு தொழில் அதிபர் இருந்தனாக்கா அவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் என்ன மாதிரி ஸ்டெப்பில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் 10-20 கொள்ளடிச்சவங்க வந்து கோடி எப்படி கொள்ளடிக்கிறது தான் சிம்பிளாக இந்தியன் 2ல் காமிச்சிருக்காரு. முக்கியமாக இதில் தப்புன்றது மற்றவங்கள காமிக்கிறது பதில் உங்கள் வீட்டில் இருக்க தப்பு நீங்கள் மாற்றிக்கின்றது தான் இந்தியன் 2. பட் மூவிஸ் வெரி சூப்பர். அந்த ரியலிஸ்டிக் வந்து இந்தியன்ட்டை காமிச்சது வேறு லெவல் சங்கர் சார். ஆனால் இது மாதிரிலாம் இவ்வளோ போல்டாக யாருன்னா பண்ணுவாங்களாம், பண்ண மாட்டாங்க. இது நல்ல உறுதுணையாக மற்ற ஆர்டிஸ்டிங் எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் என்ன போரிங்னாக்கா லாகிங். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிங்களேன், நம்ம பாகுபலி பார்த்துட்டு கேஜிஎஃப் பார்த்துட்டு அந்த மாஸ் பிஜிஎம் அந்த ஹீரோ என்ட்ரி ஆகும்போது அந்த சவுண்டு தெரிக்க அந்த பாட்டு தெரிக்க அப்படி பார்த்தா நம்ம ரியலிஸ்டிக்கான ஒரு படத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் படத்தோட ரியலிஸ்டிக் யாருக்கு புரியுதோ கண்டிப்பாக போக திரையரங்கம் ஹவுஸ்ஃபுல் ஆகும். ஆல் தி பெஸ்ட் சங்கர் சார். பாய். நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.